இங்கே பார்க்குறது பாத்திர ஸ்டாண்டு. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 அடி அகலம் கொண்டது, உயரம் 6 அடி கொண்டது. ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு தட்டு வச்சுருக்கான். அது ஒவ்வொரு தட்டும் ஒவ்வொரு அடி கொண்டது. அதில் ஒரு ப்ளஸ் குறி போல் அந்த சிறு சிறு கம்பிகள் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தட்டையும் ஒவ்வொரு ஸ்க்ரூ போட்டு கம்பிகளாக தந்துடுவாங்க. நாம்ளே தான் அசெம்பிள் பண்ணணும். இது நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க பாத்திர கடைகளில் சொல்லி வச்சு அவங்க தருவிச்சு தருவாங்க. அவங்களே கூட வீட்டில் வந்து அசெம்பிள் பண்ணி தருவாங்க. பாருங்கள், இவ்வளோ சௌகரியம் இருக்குது. இந்த போல் ஹூக் இருக்குது, அது போல் மாட்டிக்கலாம். பெரிய தட்டுகள் வைக்க, இந்த பக்கம் சின்ன தட்டுகள் வைக்க. கொஞ்சம் அதையே ஒரு ஆஃப் பண்ணி ஒரு சின்ன பிளேஸ் கொடுத்துருக்கான். இதில் கொஞ்சம் யூனிக்கான விஷயங்கள்லாம் இது போல் நான் வச்சுருக்கேன். சாப்பரு, தயிர் உர போடுற அந்த மாதிரி டப்பா. ஆனால் மெலிதான கம்பிகளாக இருக்குது. அதாவது 4 பக்கமும் அந்த நிற்கிற கால்கள் இருக்குல்ல, அது வந்து மெலிதாக இருக்குது. 4 புஷ்ஷு கொடுத்துருக்கான். சிறு பிள்ளைகள் அதை ஆட்டி விடுறது அது போல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். அதை நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து தான் சிறு குழந்தைகள்லேருந்து நாம் அப்படி கொண்டு வரணும். குழந்தைங்க அதை பிடிச்சி ஆட்டினாங்கன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதாவது 3 அடி அகலம் இருக்கா, ஒரு 4-4.5 அடி அகலம் இருந்ததுன்னா நல்லா கிச்சனு அப்படி நிற்க வச்சிடலாம். உயரம் வந்து 6 அடி. அது நம்ம கணக்கு பண்ண தேவையில்லை. நல்லா நான் அரேஞ்ச் பண்ணுறதை விட நீங்கள் இன்னுமே அருமையாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். என்னை கேட்டால் இது பாத்திர ஸ்டாண்டுக்குன்னு மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் இப்போ இது இங்கே வச்சா குழந்தைகள் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பெட்ரூமில் ஏதோ ஒரு டைனிங் ஹாலில் அது போல் வச்சு உங்களுக்கு அன்றாட தேவையான அந்த பெட்ஷீட்டு, தலையணை அது போலெல்லாம் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. வந்து எல்லாமே ஒரு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை அசெம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட தோணுது. பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படி ஒரு கம்பி 2 பக்கம் வச்சு அது கீழே புஷ் வச்சுருக்கான். இடையில வந்து ஸ்க்ரூ போட்டு ஒவ்வொரு தட்டையும் இணைச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு நல்ல யூஸாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நான் வந்து 2010 வாங்கினேன். 5000லேருந்து 6000 ரூபாய்க்குள்ளே ஏதோ ஒரு விலையில் வாங்கினேன். இப்போ என்ன உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கூட இருக்கும். உங்களோட பாத்திர கடைகளில் அவங்க இல்லைன்னா கூட அவங்கக்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோவை காமிச்சு கூட நீங்கள் கேளுங்க. அவங்க எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு தருவிச்சு தருவாங்க. நான் வாங்கும்போது இந்த ஒரு பீஸ் தான் இருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்தேன். அன்றாடம் யூஸ் பண்ணுறதுக்கான பாத்திரங்களை கண்டிப்பாக வைக்க ஏதுவாக இருக்குது.